உறவில் வளர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் வளர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மருந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மருந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம் பங்கு திருவிழாவின் 7ஆம் நவநாளில் மரியா மாதிரி நற்செய்தி பணியாளர் என்ற மந்திய சிந்தனையில் திருப்பலி நிறைவேற்றி இறையருள் பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள அருள் பணியாளர்களையும் அன்னையின் பக்தர்களையும் பணிமய அன்னை அன்பியம், சகாய அன்னை அன்பியம், மரியாயின் சேனை, சம்பை, புதுவலசை கிராம இறைமக்கள் சார்பாக இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். நற்செய்தி பணிக்கு மரியா மாபெரும் மாதிரியாக விளங்குகின்றார். வானதூதரின் வாழ்த்தை பெற்றதும் அவர் எலிசபெத்தை வாழ்த்தச் செல்கிறார். இறைவனின் ஊனெடுத்த நற்செய்தியாம் இயேசுவை உதரத்தில் கருக்கொண்டதும் அந்த மகிழ்ச்சியை எலிசபெத்துடன் அவர் உதரத்தில் கருவாக இருந்த திருமுழுக்கு யோவானுடனும் பகிரச் செல்கிறார். வார்த்தை அளவிலான வெறும் வாழ்த்தாக அவரது நற்செய்தி அறிவிப்பு அமையவில்லை. மாறாக 6ஆம் மாதம் ஆகியிருந்த எலிசபெத்துக்கு உதவிடும் சுயநலமற்ற அன்பு பணியாகவே அது அமைந்திருந்தது. எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, கானாவூர் திருமண குடும்பத்தினருக்கும் இயேசுவின் இறப்பால் மனம் தளர்ந்திருந்த அவருடைய சீடர்களுக்கும் மரியா நற்செய்தியாகவே விளங்கினார், செயல்பட்டார்.
வார்த்தைகளும் வாழ்வு செயல்பாடுகளும் பிறருக்கு நற்செய்தி ஆகிட வேண்டும். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் நற்செய்தி ஆவதே நமக்கு தரப்பட்டுள்ள அழைப்பு. ஒவ்வொரு குடும்பமும் நற்செய்தி குடும்பமாகி ஊரையும் உலகையும் அன்பு, உண்மை, நீதி, அமைதி என்பவற்றால் நிரப்ப செயல்படுவதே குடும்ப நற்செய்தி பணி. நாமும் நற்செய்தி பணியின் மாதிரிகளாக மாறிடும் அருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையோடு பயணிக்கிற நாம், அன்னையோடு இந்த வாழ்விலே நாமும் நிலை பெற வேண்டி, அன்னையினுடைய அருளும் ஆசீரும் நிலைத்திருக்க வேண்டி இப்பலியிலே பங்கெடுப்போம். தடையாக இருக்கின்ற பலவீனங்கள், பாவங்கள், குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்ட விளக்கம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர்
ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மும்வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 13 18 முடிய. அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்தால் யூதர் அல்லாதாருக்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள்வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள்வளம் பெற்றனர். அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும் அருள்வளம் இன்னும் மிகுதியாகும் அன்றோ? பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும்போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அம்மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். நல்ல ஒலிவ மரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அந்த ஒலிவ மரத்தில் காட்டொலிவ மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது. அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளைகளை விட தன்னை பெருமையாக கருதலாமா? அந்த காட்டொலிவ மரக்கிளை நீங்களே. அப்படியே நீங்கள் உங்களை பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை, வேர்தான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 45 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவருடைய தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு அர்ஜெண்டஸ் என்ற அந்த சங்க ஏடு 2வது பேராவிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. The church exists in order to preach the gospel and to bring the kingdom. By its very nature, the church is a missionary. திருச்சபை இருப்பது நற்செய்தியை அறிவிக்கவும், இறை ஆட்சியை, இறை அரசை கொண்டு வரவும். திருச்சபை இயல்பிலேயே மறைபரப்பு பணியை செய்கிறது என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று அன்னை மரியாளை நினைத்து பார்க்கிறோம். அன்னை மரியாள் நற்செய்தி மாதிரி நற்செய்தி பணியாளர் என்று அன்னை மரியாளை நினைத்து பார்த்து இந்த நாளிலே சிந்திக்கிறோம். நம்ம மறைமாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நற்செய்தி பணியாளர்கள் இருக்கிறாங்க. மற்ற மறைமாவட்டத்தை கம்பேர் பண்ணுகிற போது நமது மறைமாவட்டத்தில் தான் அதிகமான நற்செய்தி பணியாளர்கள் உருவாகி இருக்கின்ற மறைமாவட்டம். இங்கே எத்தனை நற்செய்தி பணியாளர் இருக்கீங்களா? நமது பங்கில் லைட்டாக அப்படி கையை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் நற்செய்தி பணியாளர் இருக்கீங்க பார்ப்பதற்காக? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாயை திறக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நற்செய்தி பணியாளர்கள் நம் மத்தியிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பவுலடிகார் மிக அருமையாக சொல்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை எது? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்பதை உணர்ந்தவராக நான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 9:16 சொல்கிறார், நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அது நான் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த கடமை, கட்டாயம். அதில் எந்த மாற்றம் இல்லை. நற்செய்தி பணியை முதலில் அறிவித்தவர், மாதிரியாக இருப்பவர், முன்னோடியாக இருப்பவர் அன்னை மரியாள் என்று இந்த நாளிலே சிந்திக்கிறோம். நற்செய்தி அறிவித்த எத்தனையோ புனிதர்கள் உண்டு. நமது நாட்டிற்கும் நற்செய்தி அறிவிக்க வந்த புனித தோமையார் உண்டு. இந்த இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க வந்து கிறிஸ்தவர்களாக மாற்ற உதவி செய்த புனித சவேரியார் உண்டு. எத்தனையோ புனிதர்களை சொல்லலாம். நம் தேசத்திற்கு வந்து நற்செய்தி அறிவித்ததன் மூலமாக இன்றும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று. ஆனால் அன்னை மரியாள் முதல் நற்செய்தி பணியை அங்கு தொடங்கினாள் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். அவரே மாதிரி நற்செய்தி பணியாளராக இருக்கிறார். நற்செய்தி பணியாளர் என்பது நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். பைபிளை தூக்கிட்டா
எல்லாரும் நற்செய்தி பணியாளரா அப்படின்னு ஒரு கேள்வி வேற இருக்குது. நற்செய்தி பணியாளர் அப்படின்றது ஒரு மாதிரி நற்செய்தி பணியாளர். அவர் தான் எல்லாவற்றிற்கும் எடுத்துக்காட்டு. இந்த நற்செய்தி பணியாளரை நாம் பின்பற்றுகிற போது நாமும் ஒரு முழுமையடைந்த ஒரு நற்செய்தி பணியாளராக இந்த உலகத்தில் பயணிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியாளாக இன்று சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்ப அந்த அன்னை மரியாள் சிறந்த நற்செய்தி பணியாளர், மாதிரி நற்செய்தி பணியாளர். ஒரு மாதிரி நற்செய்தி பணியாளர் இல்லை, சிறந்த மாதிரி, முன்மாதிரியான நற்செய்தி பணியாளர் என்று சிந்திக்கிறோம். அப்ப ஒரு 4 காரியங்களை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். அன்னை மரியாள் ஒரு சிறந்த நற்செய்தி பணியாளர், முன்மாதிரியான நற்செய்தி பணியாளர் என்றால் 4 காரியங்கள் ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களுக்கும் இருக்க வேண்டிய அடித்தளமான ஆணிவேராக இருக்க வேண்டிய பண்பு நலன். அது அன்னை மரியாளுக்கு இருந்தது என்பதை உறுதிப்படுத்த, முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பணியாளராக வர்றாங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு, நற்செய்தியை பற்றி அறிவிப்பதற்கு யாராலையும் வர முடியாது. ஆண்டவரை பற்றி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் அடையாளம் என்பது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாங்களா? அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வானதூதர் எப்பொழுது அன்னை மரியாளுக்கு முன்பாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆண்டவரே, அன்னை மரியாளுக்கு முன்பாக இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லிய போது இதோவும் அடிமை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே நடக்கட்டும். அந்த ஆண்டவர் இயேசு எனக்குள்ள வர்றாருன்னா அது நடக்கட்டும், அது நிகழட்டும் என்று ஆண்டவர் இயேசுவை முதலில் ஏற்றுக்கொள்வதுதான் நற்செய்தி அறிவிப்பினுடைய தொடக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் அந்த பணியை ஒருபோதும் யாராலும் அதை சிறப்போடு செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்ப ஏற்றுக்கொள்வது என்பது அன்னை மரியாள் அதை மிகவும் ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு எனக்குள்ளாக இருக்கட்டும், அது ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவர் இயேசுவை மனப்பூர்வமாக என் வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழுவதுமாக அடிபணிந்தவளாக ஆண்டவருக்கு அடிமையாக இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம ஏற்றுக்கொள்கிற போது வானதூதர் நமக்கும் அந்த ஆப்ஷன் தர்றாரு. ஒரு மனுஷர் எனக்கு தெரியும், நம்ம மறைமாவட்டத்தினுடைய நற்செய்தி பணியாளர் திரு சேவியர் அப்படின்ட்டு திருப்போணத்துக்கு அருகில் இருக்கிறாரு. அவர் பணி செய்வதற்காக, நற்செய்தி பணிக்காக போய்கொண்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறேன், இது எப்படி இந்த பணியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க? ஒரு ஆசிரியர் எப்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்க? ஃபாதர், வயசு 52 ஆயிடுச்சு, 50 வருஷம் எனக்காகவே வாழ்ந்துட்டேன், இனிமேலாவது ஆண்டவருக்காக கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறேன், செஞ்சு பார்ப்போமே. இதனால் வரை எனக்காகவே என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய சுய ஆசைக்காக, குடும்பம் அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டேன், அட்லீஸ்ட் இனிமேலாவது ஆண்டவருக்காக கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு போக ஆரம்பித்தேன். பைபிளை தூக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை பற்றி அறிய ஆரம்பித்தேன். அந்த அறிதலின் நிமித்தமாக என் பணியை நான் தொடங்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கிற பிள்ளைகள் அந்த பணியை தொடங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஏற்றுக்கொள்தல் என்பது முதல் பணியாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்னை மரியாள் இறை வார்த்தையை, இயேசுவை இதயத்தில் தாங்கினாள், இதயத்தில் சுமந்தாள். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? இல்லை, இறை வார்த்தையை இதயத்தில் சுமக்க வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், இறை வார்த்தை நமக்குள்ளாக ஊற்றெடுக்க வேண்டும், அந்த இறை வார்த்தை என்னை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த இறை வார்த்தையை அறியாது ஒருபோதும் என் வாழ்வில் அந்த இறை வார்த்தையை என்னால் முன்மாதிரியாக பணியை ஆற்ற முடியாது. ரொம்ப ஆணித்தரமாக இறை வார்த்தை, இயேசுவை இதயத்தில் சுமப்பது. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடும் இருந்தார், வார்த்தை கடவுளாகவும் இருந்தார், வார்த்தை கடவுளாகவும் இருந்தார், வார்த்தை மனிதரானார், இம்மண்ணில் வார்த்தை மனிதரானார். இதைத்தான் விவிலியம் சொல்கிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 1 - 14 வரை பார்க்கிறோம். வார்த்தையாக இருந்த கடவுள்தான் மனுவுரு எடுத்தார்.
அந்த ஆண்டவர் இயேசுவை, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற போதுதான் அறிவிக்க முடியும். அன்னை மரியாள் தன் இதயத்தில் சுமந்தவளாக இல்லை, உதிரத்தில் சுமந்தவளாக அந்த வார்த்தையை, வார்த்தையாக கிறிஸ்துவை, வார்த்தையாக வந்த அந்த ஆண்டவரை, மனுவுருவெடுத்த அந்த ஆண்டவரை தன் வயிற்றில், உதிரத்தில் சுமந்தவளாக பார்க்கிறோம். இறைவார்த்தை ஏதோ வாசிக்கிறதுக்கு இல்லை, அதை சுமக்கணும், இதயத்தில் தாங்கணும். இதயத்தில் இருக்கிற போது தான் அறிவிக்க முடியும். ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது கூட இறை வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிற போது அந்த இறை வார்த்தை என்னை தாங்கி பிடிக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு எந்த இறை வார்த்தை ஞாபகத்துக்கு வராது, எந்த இறை வார்த்தை நம்ம உள்ளத்தில் ஒருபோதும் வராது. ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது, ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஞாபகம் வருதே, இந்த வார்த்தை நிமித்தம் என்னை தாங்குவீங்களே, இந்த வார்த்தை நிமித்தம் என்னை பிடிச்சுக்கிறவங்களே, இந்த வார்த்தை நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்களே என்று இந்த இறை வார்த்தையை தியானிப்பவர்களாக, இறை வார்த்தையை சிந்திப்பவர்களாக, இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அதை அசை போடுகிறவர்களாக மாற வேண்டும். அன்னை மரியாள் இறை வார்த்தை சொல்கிறது, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 19 சொல்கிறது, அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும், அந்த ஆண்டவரை சிந்தித்தாள் என்ன, அவருடைய வார்த்தைகளை சிந்தித்தாள் என்ன, உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள். இறை வார்த்தையை சிந்திக்காம நற்செய்தி பணியாளராக ஒருபோதும் இருக்க முடியாது. இறை வார்த்தையை வாசிக்காம நற்செய்தி பணியாளராக இருக்க முடியாது. இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுது, பிறருக்கு என்ன சொல்லுதுன்னு அதை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக அசை போடாது இந்த உலகத்தின் நற்செய்தி பணியாளராக பயணிக்க முடியாது. இரண்டாவது, அந்த நற்செய்தி பணியாளராக இருப்பதற்கு அன்னை மரியாள் தன் உள்ளத்தில், உதிரத்தில் தாங்கி இருந்தாள். உங்களுடைய முன்னாள் பங்குச்சாமியார் எனக்கு தெரியும். முன்னாள் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே பங்குச்சாமியார் இருந்தது ஃபாதர் RS இருதயராஜ். அவரை நான் அப்போ தான் சின்ன சாமியாராக இருந்தேன். ரொம்ப சின்ன சாமியார் இருந்தப்போ அவர் ஒரு நாள் என்னை பார்த்துட்டு, ஒரு நாள் கை வீசிக்கிட்டு வந்தேன், பைபிள் எடுக்கலை. பைபிள் எடுக்காமல் இருந்தப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்ன ஞாபகத்தை, தம்பி நீங்களாம் இப்போ தான் சின்ன சாமியாருங்க, பைபிள் எடுங்க, வாசிங்க, அதுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க, பிடிச்ச வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் முன்னால் சொன்னார், நான் சின்ன 12 வருடங்களுக்கு முன்பாக குருவாக இருக்கிற போது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னும் மனசில் இருக்குது, பைபிள் எடுங்க, வாசிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அவருடைய பைபிளை நான் பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல கோடு போடாத இடமே இருக்காது, அப்படி போட்டு வச்சிருப்பாரு. இறை வார்த்தை என்பது அது கோடு போடுறதுக்கு மட்டும் இல்லை, இறை வார்த்தையை தியானிப்பதற்கு, இன்றைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது என்று அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானிப்பதற்கு எசேக்கியேல் புத்தகம் மிக அருமையாக சொல்கிறது. அதிகாரம் 3 இறை வார்த்தை 10 சொல்கிறது, எசேக்கியேலுக்கு ஆண்டவரிட்ட கட்டளையாக இருக்கிறது, மானிடா நான் உனக்கு கூறுகிற வார்த்தைகளை எல்லாம் செவிமடுத்து கேட்டு உன் இதயத்தில் அதை பதியவை. அன்னை மரியாள் செஞ்சாங்க, தன் இதயத்தில் தாங்கினாங்க. வார்த்தையான அந்த இறைவனை இதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள், உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்னையை விட உயர்ந்த ஒரு பணியாளராக நாம் பார்க்க முடியாது, நற்செய்தி பணியாளராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நற்செய்தி பணியாளருக்கென்று இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அவரை தியானிப்பது, அந்த இறை வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் நிலைத்திருப்பது, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது இறை வார்த்தையை. மூன்றாவது, இறை வார்த்தையை, அதை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தையை தியானித்த பிறகுதான் அதை அறிக்கையிடுவது. அதன் பிறகுதான் அறிக்கைக்கே வரணும். நற்செய்தி பணியாளராகிய நாம் இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், இறை வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், உள்ளத்தில் இருத்தியவர்களாக இறை வார்த்தையை பின்புதான் அறிக்கையிடுவதற்கே நாம் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் உள்ளத்தில் ஏற்ற பிறகு, சிந்தித்த பிறகு அறிக்கையிடுகிற அன்னையாக பார்க்க முடியும். அன்னை மரியாள் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் கூட இறை வார்த்தையை உதிரத்தில் தாங்கியவளாக ஓடுகிறாள் அறிக்கையிடுவதற்கு. எப்பொழுது அவள் அறிக்கையிடுகிறாரோ அப்பொழுது தான் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, அதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற போது மகிழ்ச்சி இருக்க வேண்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அது பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தான் அறிவிப்பதால் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அதை பெற்றுக்கொள்கிறவர்களும். என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டேன், என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை கேட்டு என் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. என்று பெற்றுக்கொள்பவர்களும் கூட அதன் நிமித்தமாக ஒரு மகிழ்ச்சியை கண்டுகொள்கிறார்கள் என்றால் அதில் தான் அறிவிப்பினுடைய மகிமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமையை அன்னை மரியாள் கண்டுகொண்டாள், அந்த மகிமையை கண்டுகொண்டாள். அன்னை மரியாள்
ஆண்டவரை அனுபவித்தால், இறை வார்த்தையை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கிறோம் என்றால், அந்த வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் ஒரு பாடல் பாடுறாங்க. அன்னை மரியாவின் பாடல் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:47 55 வரை பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய பாடலாக இருக்கிறது. ஆண்டவரை அனுபவித்த ஒரு அன்னை இந்த ஆண்டவர் யார் என்று சுட்டி காட்டுகிறார். கடவுள் அன்பு நிறைந்தவர், இரக்கமிக்கவர், பொறுமையுள்ளவர், கண்டிப்பவர், அவர் எப்போதும் உங்களோடு இருப்பவர் என்று ஒவ்வொரு காரியமாக ஆண்டவரை அனுபவித்த தாய் அதை அறிக்கையிடுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். என் மீட்பராம் கடவுளை நினைத்து நான் பேருவகை அடைகிறேன், அதை நினைச்சு பெருமைப்படுறாங்க. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த கடவுளை நினைத்து பெருமை கொடுக்கிறார். என் உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அடிமையின் தாழ்நிலை அவர் என்ன கண்ணோக்கினார், நான் ஒன்றும் இல்லை, அவர் என்ன கண்ணோக்கினாரு. கடவுளை தெரிந்து கொண்டவர்கள், இறை வார்த்தையை வாசிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவர் என்னை கண்ணோக்கினார். நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்னத்துக்கு உதவாமல் இருந்தேன், நான் பயன்படாமல் இருந்தேன், ஆண்டவர் என்னை கண்ணோக்கினார்னு வாசிப்பது நிமித்தமாக ஆண்டவர் என்னை கண்ணோக்குகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் இயக்குகிறார் என்ற ஒரு உணர்வு வருகிறது. அதுதான் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது, அதை தெரிந்ததை அறிக்கையிடுவது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்ல, வல்லவராம் கடவுள் எனக்கு அவர் அரும்பெரும் செயல்கள் பல செய்கிறவர் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. அவர் சாதாரண கடவுள் அல்ல, அது மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய கடவுள். அவர் தூயவர், அவர் பெயர் தூயது. அறிக்கையிடுவது என்பது ஏதோ தெரிந்து வைத்ததை மறைத்துக் கொள்வதல்ல, அவர் அறிந்ததை அப்படி முழுமையாக அறிக்கையிட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிற ஒரு காரியம்தான். அதுவும் ரொம்ப ஆணித்தரமாக அறிக்கையிடுகிறார். எதுக்கு இறைவார்த்தை அறிவிக்கிறோம், யாருக்கு அறிவிக்கிறோம்? ஏதாவது தவறு செய்கிறார்கள் என்றால் அவரை திருந்துவதற்கும், மனமாற்றுவதற்கும், ஆண்டவர் பக்கம் ஈர்த்து கொள்வதற்கும், பாவம் செய்கிற இந்த சமூகத்தை ஆண்டவர் பக்கம் ஈர்த்து கொள்வதற்குத்தான் பெருமளவில் மனமாற்றத்திற்காக அறிவிக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்று அன்னை மரியாள் சொல்லுகிறாங்க, அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் அஞ்சி நடங்கப்பா. கடவுளுக்கு அஞ்சி நடங்க, தேவ பயத்தோட நடங்க, இறை பயத்தோட நடங்க, ஆண்டவர் கொள்ளுகிற அச்சத்தில் நடங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இதை விட என்ன பெரிய போதனை இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பயந்து நடங்களே, அது போதும். நற்செய்தி அறிவிப்பதே ஆண்டவர் அந்த இறை அச்சத்தை நமக்கு கொடுப்பதும், இறை அச்சத்தில் நாம் வாழ்வதும் வளருவதற்கும் உதவுவதற்காகத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பாவம் நிறைந்த சமூகத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருவதற்காக, இறை அச்சத்தை கொண்டு வருவதற்காக. அன்னை மரியாளும் அதே போதனையைத்தான் இந்த உலகத்தில் மிகவும் ஆணித்தரமாக செய்து வந்தார். இறுதியாக அன்னை மரியாள் அவருடைய போதனை என்பது கானா ஒரு திருமணத்தில் பார்க்கலாம். அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கப்பா, முடிஞ்சு. நற்செய்தி என்ன? அவரு தான், அவரை நாம செய்யணும். அவர் என்ன பண்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன நமக்கு காட்டுறாரோ அந்த வழிமுறைகளை செய்யணும், அவ்வளவுதான். அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க. இந்த கட்டளை என்பது மிகவும் ஆணித்தரமான ஒரு பறைசாட்டுதல். அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அந்த இறை போதனை, கட்டளை நிறைந்த போதனை. அந்த போதனையை இந்த உலகில் நாமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் ஏதோ போதிப்பது என்பது ஒவ்வொரு நாளும் அந்த தொடக்க திருச்சபையில் பார்க்கிறோம். திருத்தூதர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அங்கு போதனையை ஆரம்பிக்கிறார். கூடி ஜெபிப்பதும், ஒன்றாய் இருப்பதும், அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றுவதும், அதுதான் தொடக்க திருச்சபையில் செய்து கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகளில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 42 பார்க்கலாம். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் என்று வெளியும் சொல்கிறது. அங்கு அன்னை மரியாளும் இருந்திருப்பார், அன்னை மரியாளும் கற்றுக் கொடுத்திருப்பார், அன்னை மரியாளும் போதித்திருப்பார். நாள்தோறும் வீடுகளிலும் கோவில்களிலும் ஏதோ திருத்தூதர்கள் மட்டுமல்ல, அன்னை மரியாள் அவர்களை ஒன்றிணைத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார் என்பதில் எந்த மாற்றமில்லை. மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. சிதறிய திருத்தூதர் பணிகள் சொல்கிறது அதிகாரம் 8 இறை வார்த்தை 4, சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்னைக்கு நாம நற்செய்தியை அறிவிக்கிறோமா? அன்னை மரியாள் தான் முன்மாதிரி. நாம நற்செய்தி அறிவிக்கிறோமா? அறிவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. அதான் பவுலடியார் சொல்றாரு, நான் அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கிறாரே. நான் அறிவிக்கிறேனா? என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் சமூகத்தில், என் உறவினர்கள் மத்தியில்
அந்த இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். அதை குறித்து ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. பவுலடிகளார் மிக அருமையாக சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 16 சொல்றாரு, நற்செய்தியை முன்னிட்டு நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்று உணர்கிறார். அந்த இறை இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம், வார்த்தையை அனுபவிப்பது நிமித்தம், உள்ளத்தில் தியானிப்பது நிமித்தம், அதை அறிக்கையிடுவதும், அதை ஒப்புக் கொடுப்பதும், அதை வாழ்வாக்குவதும், வாழ்க்கையில் இருப்பதும் தான் கடவுள் மீட்பளிக்கிற வல்லமையாக ஏற்றுக்கொண்டார். இறுதியாக இதெல்லாம் சொல்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தியானிக்கிறோம், அறிவிக்கிறோம். அறிவிச்சதோடு போயிருச்சா? நற்செய்தி என்பது அறிவிப்பதோடு நின்று விடுவதல்ல, அது வாழ்வோடு தொடர்புடையது. நற்செய்தி பணியாளர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற கடமையை பெற்றிருக்கிறோம். அதை அன்னை மரியாளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் முன்மாதிரியான நற்செய்தி பணியாளர் என்றால் அவர் வார்த்தையை வாழ்ந்து காட்டினார். உள்ளத்திலும் உதரத்திலும் தாங்கிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பண்பு நலன்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். அன்பிலும் இரக்கத்திலும், பிறர் மீது கொள்ளுகின்ற பாசத்திலும், ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதிலும், ஓடி போய் அடுத்தவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்வதிலும், துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும், அதே துன்பங்களில் துவண்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு அருகில் நிற்பதிலும் அன்னை மரியாள் உலகத்தில் நற்செய்தியை வாழ்ந்து காட்டியவளாக பார்க்க முடியும். அப்ப நற்செய்தியை வாழ்ந்து காட்டாமல் அது ஒருபோதும் பயனில்லாமல் நற்செய்தியாக மாறிவிடுகிறது. பணியாளருக்கு உகந்த பண்பு என்பது நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவது, நற்செய்தியை வாழ்வாக்குவது. அந்த நற்செய்தியை எப்போது வாழ்வாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுது நமக்கும் அது ஆசீர்வாதம். நாம் அறிவிக்கின்ற போது அதை கேட்பவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. இல்லை என்றால் அதில் பயனற்ற இறைவாக்காக பல நேரத்தில் போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 9, பிலிப்பியர் திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 27 சொல்கிறது, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அப்ப கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நாம் நடப்பதற்குத்தான் இந்த உலகில் பயணப்படுகிறோம். நற்செய்தி பணியாளர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். போதிக்கிறோம் என்றால், இறை வார்த்தையை கேட்கிறோம் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், தியானித்து அதை அறிவித்து அதை நாமும் வாழ்வாக்குகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். அந்த நற்செய்திக்கு ஏற்றவாறு இந்த உலகில் பயணிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 27 சொல்கிறது, பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக இந்த உலகில் ஒருபோதும் வாழ்ந்து விடலாகாது. என் உடலை அதற்காக அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். இறை வார்த்தையின் நிமித்தம் தன்னை அடக்கி கட்டுப்படுத்துகிறவராக, எந்த தீமைக்கும் நான் உட்படாதபடி, எந்த தீமையான எண்ணங்களுக்கும் ஆட்படாதபடி, தீமையான காரியங்களுக்கும் பாவச் செயல்களுக்கும் நான் ஒருபோதும் உட்படாதபடி, அறிவிக்கின்ற வார்த்தைக்கு பிரயோஜனம் உள்ளவனாக என் வாழ்க்கையை நான் தகுதி உள்ளவனாக மாற்றுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அத்தகைய ஒரு தகுதியைத்தான் இந்த நாளில் நற்செய்தி பணியாளராக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி பணியாளராக இருப்பவர்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, இது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அல்லது நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை அல்ல, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்பதை உணர்ந்து அந்த கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையில் அந்த நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் நாமும் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம். பிலிப்பியர் திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 சொல்லுவது போல, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அதுதான் பணியாளருக்குரிய மனநிலை. அந்த மனநிலையை தான் அன்னை மரியாள் கொண்டிருந்தாள். அந்த மனநிலை நிமித்தமாகத்தான் அன்னை மரியாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள், தியானித்தாள், அறிவித்தாள், அதை வாழ்வாக்கினாள். அந்த மனநிலையோடு நாமும் பயணிப்போம். அன்னை மரியாளைப் போல முதல் முன்மாதிரியான நற்செய்தி பணியாளராக, அன்னை மரியாளைப் போல சிறந்த நற்செய்தி பணியாளர்களாக இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுவோம். அதன் நிமித்தமாக நாமும் நம் குடும்பமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் அமைதியான வழியில் உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி வாழவும், உம் கட்டளைகளை கடைபிடித்து நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யவும், நல்ல உடல் நலமும் மனபெலனும் கொடுத்து வழிநடத்துமாறு புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்னும் இறை வார்த்தைக்கேற்ப உம் அன்பின் கொடைகளாகிய புனித பணிமய அன்னை, புனித சகாய அன்னை அன்பிய குடும்பங்கள், சம்பை புதுவலசை கிராம இறைமக்கள், எம் பங்கு இறைமக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றிணைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, அதுபோல நாங்கள் அனைவரும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் சிறந்தோராய் விளங்கி உம் இரக்கத்தை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து வாழும் வரம் வேண்டி புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உலகில் வாழும் முதியோர், கைவிடப்பட்டோர் இவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். இவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து அவர்களின் துன்பத் துயரங்களிலிருந்து விடுதலை அளித்து அவர்களின் அன்றாட தேவைகள் நிறைவேற நீர்தாமே அருள் புரிய வேண்டுமாய் புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்ற இறைவார்த்தைக்கேற்ப இயேசுவோடு இருப்போம், நற்செய்தி அறிவிப்போம் என்னும் மைய சிந்தனையை கருத்தில் கொண்டு செயலாற்றி வரும் மரியாயின் சேனை உறுப்பினர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இயேசுவை வாழ்வில் முழுவதுமாக ஏற்று நற்செய்தி அறிவிக்கும் பணியை நன்கு ஆற்றி அதற்கேற்ப தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும், சேனை கூறும் வாழ்வியல் வழியில் பயணிக்கவும் வேண்டி புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறை வார்த்தையின்படி எம் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் இறை நம்பிக்கையிலும் இறை பக்தியிலும் தூய்மையான உள்ளத்தோராய் சிறந்து விளங்கிடவும், உமக்கேற்ற அன்பு பிள்ளைகளாய் வளரவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, உம் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு அர்ப்பணித்திருக்கிற அத்தனை வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஆண்டவரே, அது உமக்கு சித்தமாயின் எங்களுக்கு நிறைவாய் பெற்றுத் தர வேண்டும் என்ற ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கண்ணிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுள் ஆண்டவர், உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பாதம் பணிவோம். இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாற்றுகின்ற அந்த ஆவியானவர் நம்மையும் நிரப்ப வேண்டுமாய் அன்னை மரியாளை போல முதல் நற்செய்தி பணியாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதில் மாதிரி நற்செய்தி பணியாளராக இருந்ததைப் போல நாமும் அந்த பணியை சிறப்பாக செய்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை எங்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சொந்தமாய் கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக, அன்பு செய்வதற்காக, எங்களோடு நீர் உடன் பயணித்து காத்து வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் எப்போதும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைக்கு திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி எங்களுக்காக இறைவேண்டல் செய்கிற அருள்பணியாளர் மரிய பாக்கியநாதன், இப்பலியில் எங்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்கிற முத்துப்பேட்டை பங்கு பணியாளர் அருள்பணியாளர் சபரிமுத்து ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த நாளை சிறப்பிக்கிற பணிமய அன்னை அன்பிய குடும்பங்களுக்கும், சகாய அன்னை அன்பிய குடும்பங்களுக்கும், மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்கும், சம்பை புதுவலசை கிராம இறைமக்களுக்கும் உமது ஆசியை நிறைவாய் கொடுத்தருளும். அன்னை மரியாவை போன்று நாங்களும் மாதிரி நற்செய்தி பணியாளர்களாக இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இறைவார்த்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்களாயிருக்க அதற்கு தேவையான ஆசையை நிறைவாய் நீரே எங்களுக்கு கொடுத்தருளும். இன்றைக்கு சிறப்பு இறைவேண்டலாக முதியோர், கைவிடப்பட்டோர் ஆறுதல் பெற வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வயதானோர், நோய்வாய்ப்பட்டோர், எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு நீரே துணையாயிருந்தருளும். அவர்களை நாங்களும் கரம் பிடித்து பாதுகாக்கவும் வழிநடத்தவும் அருள் கொடுத்து அவர்களை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தை தொடர்ந்து கொடுப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
செய்முறையை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது மேலான இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை பற்றி நீர் பெரிதுபடுத்தாமல் எங்களிடம் இருக்கின்ற எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையுமான நிறைவும் மகிழ்ச்சியும் அளித்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அரும் மருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இவரை நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாளிலுமே தேடி வருகிற நல்ல தேவன். இத்தகைய ஆண்டவரின் திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வு தருவதாக. ஆமென். உயிராக என்னோடு உறவாடவா, உறவாக இயேசுவே என்னில் வா, உயிராக என்னோடு உறவாடவா, உயிர் நீக்கி வாழ்ந்திட துணையாகவா, உயிர் நீக்கி வாழ்ந்திட துணையாகவா, குறை நாடும் நீக்கிட ஒளியாகவா, வழி துணையாய் வா, வழி நடத்திடவா, வழி துணையாய் வா, வழி நடத்திடவா. இமையில்லையே விழிநோக்குமோ, இமையாக நீ இருந்தால் நலம் காணுமே, இமையில்லையே விழிநோக்குமோ, இமையாக
இருந்தால் நலம் காணுவே. என் வாழ்வில் செல்வமாய் நீ போதுமே, என் வாழ்வில் செல்வமாய் நீ போதுமே. என் நெஞ்சம் நீ வாழவா, என் வாழ்வை நீ ஆளவா. மழை தந்த நிலம் போல மனம் எல்லாம் மகிழ, என் தேவா என் நெஞ்சில் நினைவாகவா, என் தேவா என் நெஞ்சில் நினைவாகவா. உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா, உயிராக என்னோடு உறவாடவா. உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா. உயிர் ஊட்டவா, உறவில்லையே உயிர் வாழவோ. உறவாக என் வாழ்வில் உயிர் ஊட்டவா. நான் தேடும் சொந்தம் நீ அல்லவோ, நான் தேடும் சொந்தம் நீ அல்லவோ. நீ இன்றி ஏது நிம்மதி, நீதானே என் நிம்மதி. தாய்மடியில் செய்போல் சரணியில் நான் வாழ, என் தேவா என் வாழ்வின் நிறைவாகவா, என் தேவா என் வாழ்வின் நிறைவாகவா. உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா, உயிராக என்னோடு உறவாடவா. உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா, உயிராக என்னோடு உறவாடவா. துயர் நீங்கி வாழ்ந்திட துணையாகவா, துயர் நீங்கி வாழ்ந்திட துணையாகவா. குறை நாடும் நீங்கிட ஒளியாகவா. வழி துணையாய் வா, வழி நடத்திடவா, வழி துணையாய் வா, வழி நடத்திடவா. உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் போற்றி பெருமைப்படும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாள் போன்ற சிறந்த நற்செய்தி பணியாளர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா மாதிரி நற்செய்தி பணியும் சரி, பவனியிலும் சரி, திருப்பலியிலும் சரி, இந்த மையக் கருத்தை நமதாக்கி கொண்டு நாமே இன்றைய நடமாடும் நற்செய்தி பணியாளர்கள் என்கிற கருத்தை நம் இதயத்தில் தாங்கியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று தலைப்புக்கேற்ற மிகச்சிறந்த ஒரு மறையுரையை வழங்கி நமக்காக இறைவேண்டல் செய்த அருள் பணியாளர் மரிய பாக்கியநாதன் நம்முடைய மறைமாவட்டத்தில் பல பணிகளை செய்து அமெரிக்காவில் 5 ஆண்டுகள் மிகச்சிறப்பான இறைவார்த்தை பணி செய்து மீண்டும் அப்பணிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்.
நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார். 4 நல்ல தலைப்புகளை துணை தலைப்புகளாக சொல்லி நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார். என்ன 4 தலைப்பு? என்ன லேசா சொல்றீங்க, முழுசா சொல்ல மாட்டீங்க. 2, ஜோஸ்பின் அவர்களுக்கு கைதட்டி நம்முடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவிப்போம். நல்லா கவனிக்கிறீங்க, ஒரு சிலர் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, நல்லது. இறைவார்த்தையை கேட்போம், கேட்பதை வாழ்வாக்குவோம், வாழ்வாக்குவதை நடைமுறைப்படுத்துவோம். நம் குடும்பங்களில் அந்த பணியை இன்னும் சிறப்பாய் செய்ய இறையருளை வேண்டுவோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று நமக்காக வந்து இறைவேண்டல் செய்து மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றி நம்மோடு இணைந்திருக்கிற அருள்பணியாளர் மரிய பாக்கியநாதன் அவர்களுக்கு எல்லா சார்பாகவும் நன்றி சொல்லக்கூடிய வகையில் கைதட்டி பாராட்டை வாழ்த்தை நன்றியை அன்போடு தெரிவிப்போம். நல்ல பாடகர், நல்ல மறையுரையாளர், இறைவார்த்தையின் மீது அதிகம் தாகம் கொண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போதும் இறைவார்த்தை மீது தாகம் கொண்டு வாழ இறைவனை தொடர்ந்து வேண்டுவோம். இந்த பலியில் நம்மோடு இணைந்திருக்கிற முத்துப்பேட்டை பங்கு பணியாளர் அருள் பணியாளர் சபரிமுத்து அவர்களுக்கும் நன்றி சொல்லி கைதட்டி பாராட்டை தெரிவிப்போம். திருவிழா திருப்பலிகளுக்கு தொடர்ந்து அவர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். இன்றைய திருப்பலியினை சிறப்பித்திருக்கிற பணிமை அன்னை அன்பியம், சகாய அன்னை அன்பியம், 2 அன்பியங்களும் சிறப்பாக தயாரித்து திட்டமிட்டு ஏற்பாடு செய்து அன்பிய உறுப்பினர்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து இன்றைய பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைதட்டி வாழ்த்து சொல்லி நன்றியை சொல்லுவோம். பலியினை சிறப்பித்திருக்கிற மரியாயின் சேனை உறுப்பினர்கள் இந்த பலியை மட்டுமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிறு திருப்பலிக்கு தயாரிப்பாக கோவிலை ஏற்பாடு செய்வது, அழகுற எல்லா பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்வது, புதன்கிழமை தோறும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது, இன்னும் பங்கு பணிகளுக்கு தேவையான பிற பணிகளையும் மிகச் சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிற மரியாயின் சேனை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கைதட்டி நன்றி சொல்லி வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். நம் பங்கை சார்ந்த சம்பை கிராமம், புதுவலசை கிராமம், 2 கிராமத்திலும் குடும்ப அளவில் எண்ணிக்கைகள் மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு திருப்பலிகளுக்கு மட்டுமல்ல, எப்போதும் பலியிலே பங்கெடுத்து நம்மோடு இறைவேண்டல் செய்கிறார்கள். சம்பை புதுவலசை கிராம இறை மக்களுக்கு நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். நாளைய தினம் மரியா கைமாறு கருதாதவர் என்கிற மையக்கருத்தில் சிந்திக்க போகிறோம். நாளைக்கு திருப்பலியை சிறப்பிப்போர் ஆரோக்கிய அன்னை அன்பியம், இரக்க நாயகி அன்னை அன்பியம், இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, திரு இருதய அருள் சகோதரர்கள், கிளியூர் கிராம இறைமக்கள். நாளைக்கு சிறப்பு இறைவேண்டலாக இறந்த ஆன்மாக்கள் நிலை வாழ்வு பெற இறைவேண்டல் செய்ய போகிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மட்டுமல்ல, நாளைக்கு நம்முடைய திருவிழா நாட்களில் ஒரு நாளை நாம் முன்குறித்து நாளைக்கு இறந்த அடியார்களை எண்ணி பார்க்கிறோம். காலை 6 மணிக்கு கல்லறையில் இருக்கிற சின்ன கேட்டு திறந்திருக்கும், நாள் முழுக்க திறந்திருக்கும். விருப்பமுள்ளவர்கள் ஏதாவது ஒரு நேரம் கல்லறைக்கு போய், நம்மலாம் பின்னாடி போக வேண்டிய இடம், நம் முன்னோர்களை சந்தித்து முடிஞ்சால் ஒரு மாலை வாங்கிட்டு போய் மரியாதை செய்து நாளைக்கு திருப்பலியில் சிறப்பாய் நீங்கள் இறைவேண்டல் செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவில் பணியாளர் திரு அந்தோணி காலையில் 6 மணிக்கு கோயிலில் மணி அடித்த பிறகு கல்லறையில் சின்ன கேட்டை திறந்து வச்சிருவார். விரும்புகிறவர்கள் நேரடியாக சென்று இறைவேண்டல் செய்ய மாலை திருப்பலியில் நீங்கள் இணைந்து பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கான போட்டி, விவிலிய போட்டி முடிந்து பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பொதுவான போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது.
கட்டுரை போட்டிக்கான பரிசுகளை வழங்க நாளைய தினம் திட்டமிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 34 நபர்கள் கட்டுரை போட்டியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நல்ல எண்ணிக்கை. அதிகமான எண்ணிக்கையில் பங்கெடுத்திருக்கிற காரணத்தால் அதை 2 குழுக்களாக பிரித்து அதிகமான பரிசுகளையும் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். இன்றைக்கு மனப்பாட போட்டி ஒன்று வைத்திருந்தோம். அதில் பரிசு பெறுவோர் விவரம் இப்போது வாசிக்கப்படுகிற போது வேகமாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வி மெர்லின் லியா ஜெபமாலை அன்னை அன்பியம். செல்வி வைஷாலி பூண்டி அன்னை அன்பியம். செல்வன் ஸ்டாரோன் வேளாங்கண்ணி அன்னை அன்பியம். திருமதி மேட்லின் ஃப்ரீடா வேளாங்கண்ணி அன்னை அன்பியம். திருமதி விண்மலர் வேளாங்கண்ணி அன்னை அன்பியம். திருமதி மாரின் கோமஸ் அமலோற்ப அன்னை அன்பியம். திருமதி அனிதா ராபர்ட் அமலோற்ப அன்னை அன்பியம். திருமதி ஃபெமிலா மேரி காணிக்கை அன்னை அன்பியம். திருமதி குளோரிடா ரஃபெக்ஸ் செங்கோல் அன்னை அன்பியம். திருமதி கவிதா சகாய அன்னை அன்பியம். திருமதி அரசி செங்கோல் அன்னை அன்பியம். திருமதி மரிய பௌஸ்டினா செங்கோல் அன்னை அன்பியம். திரு அந்தோணிதாஸ் பூண்டி அன்னை அன்பியம். நல்லா கைதட்டினீங்க. ஒரு தடவை சேர்ந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில். இது வெறுமனே மனப்பாட போட்டியாக இருந்துவிடக்கூடாது. எப்போ கேட்டாலும் இந்த ஜபத்தை சொல்லணும். அதனால் அந்த வகையில் தொடர்ந்து பயன்பெற பயணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் பரிசு பெறுவோர் பட்டியல் உதவி பங்கு பணியாளர் வழியாக உங்களுக்கு அழைப்பு வரும். சரியாக வந்து பயன்பெற பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருவிழாவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நவநாள். அதற்கடுத்த 2 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். நம்முடைய தயாரிப்பும் மிக மிக அவசியம். 1500 நாற்காலிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்ம தான் அதை பக்குவமாய் அடுக்கி வச்சு திரும்பவும் அதை பவனிக்கு தடையில்லாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும். வழக்கமாக முன் வரக்கூடிய தன்னார்வ பணியாளர்கள் மாலை 4-4:30 மணியை போல வந்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை இரவு உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முழுமையான பவனியில் நாம் பங்கெடுத்து அதன் பிறகு இரவு உணவில் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பவனியில் போகிற போது எப்போதும் வரிசையாக செல்வது, ஜெபம் பாடல்களில் பங்கெடுத்து செல்வது பாராட்டத்தக்கது. வரக்கூடிய விருந்தினர்களையும் கிரவுண்ட்லேயே நின்று பேசிக்கிட்டு இல்லாமல் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் பவனிலாம் முடிச்சுட்டு வந்த பிற்பாடு நைட்டு விடிய இந்த காம்பவுண்ட்லேருந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை. முடிந்த மட்டும் பவனியில் எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் கவனமாயிருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற சிறு சிறு அறிவிப்புகளை நான் திரும்ப எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால தான் இன்றைக்கே உங்களிடம் சொல்லுகிறேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம். அப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் நம் மீது தெளிக்கப்படுகிறது. ஜெபமாலை
உந்தன் சீயத்தில் அருள்புரியே. ஜெபமாலை தாய்மரியே, உந்தன் சீயத்தில் அருள்புரியே. வேதத்தின் வாசகம் நீ, அம்மா விடுகின்ற வெள்ளியும் நீ. வேதத்தின் வாசகம் நீ, அம்மா விடுகின்ற வெள்ளியும் நீ. ஈடில்லா உத்தமி நீ, உன்னை தேடுவோர் வெற்றியும். ஈடில்லா உத்தமி நீ, உன்னை தேடுவோர் வெற்றியும் நீ. ஜெபமாலை தாய்மரியே, ஜெபமாலை தாய்மரியே, உந்தன் சீயத்தில் அருள்புரியே. முழந்தாளிட்டு முதியோர் நலத்தோடு இருக்க, நோய்வாய்ப்பட்டோர் இறையருளால் கடவுளுடைய ஆசியை சிறப்பாய் பெற்றுக்கொள்ள நம் குடும்பங்களில் இருக்கிற இப்படிப்பட்ட நபர்களுக்காக கரம் குவித்து இறைவேண்டல் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ. காட் bless you.